என்ன பூசாரி இப்படி அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஆத்தா என்ன சொல்கிறா? எப்பவும் முதல் தடவை முத்து போட்டோன்னே ஓடி வந்து பதில் சொல்கிறா ஆத்தா. 3 தடவை போட்டோம், எந்த உத்தரவும் கொடுக்கலையா? பூசாரி ஆத்தாவை நல்லா நினச்சிக்கிட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணி திருவிழா நடத்தலாம்னு இன்னொரு தடவை உத்தரவு கேட்டு பாருங்க. ஆத்தா மகமாயி புத்தங்குறை எதுவாக இருந்தாலும் மன்னிச்சு தொடர்ந்து திருவிழா நடத்த உத்தரவு கொடுமா. பரிகாரத்தில் ஆத்தா ஏற்றதில்ல, தீட்டு தான். இதனே கொடுமையா இருக்கு. ஊருக்குள்ள குடிச்சு போட்டு அவனா செத்ததுக்கு திருவிழா நிப்பாட்டுவீங்களா? வெளியூர் வந்து சொந்தக்காரன் மந்தக்காரன் மாமச்சனா கடாக்காரி கஞ்சி குடிக்க வந்து காத்துக்கிட்டாங்க. உங்களால திருவிழா நிப்பாட்டுறீங்க? யோ மாமா, செத்து போன மாரிமுத்து உனக்கு பங்காளி புள்ள, எனக்கு மாமா. சொந்த பந்தெல்லாம் மறந்துட்டு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நிறுத்துங்க. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு தான் என்ன அர்த்தம்? அண்ணே இப்படியே அமைதியா இருந்தா என்ன பண்றது? ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க. என்னத்த சொல்கிறது? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நம்ம ஊர் திருவிழாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தே இல்லை. ஆத்தாலே திருவிழா வேணான்னு முடிவு பண்ணிட்டா. மீறி பண்ணோம்னா தெய்வ குத்தமாயிடும். அதனால் ஆத்தாவுக்கு கட்டுப்பட்டு இந்த வருஷ திருவிழாவை நிறுத்திடலாம். தினம் இவங்களை கிளப்பி 2 பேருக்கும் சாப்பாடு கட்டி அனுப்புறதுக்குள்ள என் பாடு பெரும் பாடு ஆயிடுது. இவர் ஏதாவது கவனிக்கிறாரா? அனிதா, இதுல வச்சிருந்த பொட்டு பாத்தியா? இவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் பொட்டு எடுக்காதுன்னு. எனக்குலாம் தெரியாது, நான் பார்க்கல. என் திங்ஸ் எடுக்க கூடாதுன்னு உனக்கு நான் சொல்லிருக்கேன் இல்லையா? நிறுத்துங்கடி. எப்பயாவது பொம்பளை பிள்ளைங்க மாதிரி அடங்க ஒடுக்கமா கிளம்புறீங்களா? ஆம்பளை பிள்ளை மாதிரி எப்ப பாரு அடிச்சுக்கிட்டு. ஏண்டி பிள்ளைங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டியா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பிள்ளைங்க கிளம்பும் போது கத்தாதன்னு. வந்துட்டாரு வக்காலத்து வாங்குறதுக்கு. காலையில இருந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கேட்டீங்களா? இப்படி செல்லம் கொடுத்துட்டே இருக்கறனாலதான் வீட்டுக்குள்ள அடக்க ஒடுக்கமா இருக்க வேண்டிய ஊருக்குள்ள போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஏய் பயமுறி. பொம்பளை பிள்ளைங்க டிவி சினிமான்னு ஆடினா மட்டும் கை தட்டுவா, ஊர் தேர் திருவிழாவில் ஆடினா மட்டும் தைய தக்கன்னு குதிப்பா. அப்படி சொல்லுங்கப்பா என் செல்லம். அப்பா, இப்ப இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்ப்பா? உனக்கு என்னம்மா, எந்த ட்ரெஸ் போட்டாலும் தேவதை மாதிரி இருப்பேன். அப்பா நானு? ஐயா அப்பா இல்லம்மா, நீ ஒரு குட்டி தேவதம்மா. ஓகேப்பா, நாங்க கிளம்புறோம்ப்பா. நானும் கிளம்புறேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. ஓகேப்பா. என் செல்ல அப்பா. சரிடா. பத்தியா, வடிச்சு கொட்டுறது நானு, முத்தம் மட்டும் அப்பாவுக்கா? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? முத்தம் தானே, நான் தரேன். நான் இன்னும் கிளம்பலப்பா. ஓகே ஓகே, கண்டினியூ. என்னடி போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிற? என்ன சொல்லு. என்ன கொடி, ஒரே நாள்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட போல. இந்தா நீயே பாரு. ஜிமிக்கி கம்பல் டான்ஸ்க்கு அப்புறம் உன் டான்ஸ் தான் ரொம்ப வைரலா இருக்கு. புடி. உன் கூட வேலை செய்யறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. பேசாம இரு. எவன் அப்லோட் பண்ணான்னு தெரியாம நானே செம்ம கடுப்புல இருக்கேன். வணக்கத்தெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா இங்க வர்றவன்லாம் என்ன மாதிரியா இருப்பா? அவன் உன்னை திட்ட, அது எனக்கு தெரிஞ்சு அவனை நான் தூக்கி போட்டு மிதிக்க, அவன் அருவாலை எடுக்க, அந்த அருவாலை எடுத்து நான் வெட்ட. ஐய, ஒரே கலவரமா இருக்கும்ல. காதல் நல்ல கேம்ஸ் தான், அதுல வெட்டுக்குத்தெல்லாம் இருந்தா நல்லாவா இருக்கும்? ஹலோ மிஸ்டர், தேவையில்லாம பேசாம முதல்ல வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. இப்படி பட்டுன்னு கேட்டா எப்படி? ஏதாச்சும் பொய் சொல்லிதான் சமாளிக்கணும். புக்கு எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே நினைச்சா எப்படிமா? காசி, ராமேஸ்வரம், ஏண்டா செல்லக்குட்டி, எல்லாம் வயசானவங்க போற இடமா இருக்கு. நம்மள மாதிரி லவர்ஸ் போற இடமே இல்லையா? நீ ஒரு வார்த்தை சொல்லு. என்னது? இல்லம்மா, ஒரு அழகான தாஜ்மஹால், ஒரு எல்லோரா, ஒரு அஜந்தா, இந்த மாதிரி லவர்ஸ் போற இடத்துக்கு டூர் போட மாட்டீங்களா? அந்த மாதிரி இடத்துக்குலாம் எங்க டிராவல்ஸ் டூர் போட மாட்டாங்க. அதனால தான் என் காதலோட அருமையே உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியவே வேணாம், ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு. கிளம்பு. கொடி, ஒரு நாள் கண்டிப்பா என் காதல் உனக்கு புரியும். அன்னைக்கு நீயே என்னை தேடி வர. அப்பா சாமி, கிளம்பு. நன்றி, வணக்கம். இவன்லாம் லவ் பண்றான். இவன் பாக்குற வேலைக்கு லவ் மட்டும்தான் குறைச்சல்.
என்னங்க ஆ மல்லிகா வந்திருக்கு. வாம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். தாராளமாக போயிட்டு வாம்மா. 10 நாளைக்கு போய் இருந்தே மனசை தேத்திட்டு வா. இல்லை மாமா, அம்மா வீட்டோட இருந்துடலான்னு பார்க்குறேன் மாமா. ஏம்மா, ஊர்க்கார பையலுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்களா? அது வந்து மீனாட்சி, நீ போய் காய் போட்டு எடுத்துட்டு வா. ஓ, என்னம்மா பிரச்சனை? நேற்று நைட்டு என்ன இல்லம்மா, யாரோ கதவை தட்டினாங்க. இந்நேரத்துக்கு யாருமா வந்து கதவை தட்ட போறா? வந்து படு. தட்டினாங்கம்மா. உனக்கு கேட்டது எனக்கு கேட்காதாம்மா? ஏதாவது கனவு கண்டிருப்பேன். வந்து படு. இல்லையா கதவை திறக்கிறியா இல்லையா? செத்தவன் பேயா வந்தான், கதவை தட்டினாங்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. கூடவே வளர்ந்தமே இல்லை, அந்த நினைப்பு இருக்கத்தான் செய்யும். எல்லாம் பிரம்ம. இதுக்காவா ஊரை விட்டு போறீங்கிற? இல்லை மாமா, சின்ன பிள்ளைய வச்சுட்டு நான் எப்படி தனியாக இருக்கிறது? இந்த பரமல்லியா, உங்கள் அம்மா வீட்டில் போய் 10 நாள் இருக்குன்னா இரு. அதுக்காக காணாத கண்டதா நீ சொல்லிட்டு இருக்கிறது தப்பு, புரியுதா? சரிங்க மாமா. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னது மாதிரி ஊரில் யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் அவன் ஊருக்குள்ள கண்ணு காது வச்சு பேசிடுவானுங்க, புரியுதா? இந்த வீடு உன் வீடு மாதிரி, நீ எப்போ வேணாலும் வரலாம் போகலாம். பிள்ளையோட படிப்பு கட்டுற போகுது. அம்மாடி, போயிட்டு வாங்க. தம்பி, உங்களை யார் தலை சொன்னது தம்பி? ஐயா ஐயா ஐயா, இங்கே வாங்க. நீங்கள் ஏன் தள்ளிக்கிட்டீங்க? வாங்க வாங்க. வந்துட்டியா? நான் தான் தலை சொன்னேன். அது என்ன போ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? தம்பிகிட்ட என்ன வேலை சொல்லணும்னு உனக்கு தெரியாது? தம்பி எவ்வளோ பெரிய ஆளு. நீங்கள் வாங்க தம்பி. எதுக்குண்ணே என் பெருமைலாம்? வண்டி தானே தலை சொன்னேன். சொத்தையா எழுதி கேட்டேன். நீ வெளியூர்காரன், தம்பியை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. பேசாம இரு, அப்புறம் வருத்தப்படுவா. நீங்கள் வாங்க தம்பி, நீங்கள் வாங்க. சரிங்க தம்பி, நான் தானே உன தலை சொன்னேன். ஆமாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எனக்கு பொண்ணு பார்க்க போகணும். நீ தள்ளுங்க. அண்ணே, நீங்கள் தான் மாப்பிள்ளையா? ஆமாம் தம்பி, நான் தான் மாப்பிள்ள. சின்ன வயசியா? எவ்வளோ அழகா. ஆல் தி பெஸ்ட். சரி தம்பி, சரி வாங்க, நம்ம தரலாம். வாங்க, வாங்க நீங்கள் தள்ளுவோம். நான் கேட்க மாட்டேன், கரெக்டாக தான் புத்தி வரும். தம்பி, நீ கை வச்ச நேரம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. பொண்ணு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம கமிஷன் போச்சு. தம்பி, அவன் பொறாமையில பேசுறான்பா. நான் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் தம்பி. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும். நன்றியா? அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? வண்டியை தலை சொன்னீங்கல்ல, காசு கொடுங்க. ஏப்பா, ஒரு உதவி தானப்பா செஞ்சேன். உங்களுக்கு தான் அது உதவி, ஆனால் எனக்கு அது வேலை. வண்டியை தலை சொன்னீங்கல்ல, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. 2000 ரூபாயா? வண்டி வாடகை 400 தானப்பா. இது உனக்கே அநியாயமா இல்லை? ஓ, என்கிட்டயே பேரம் பேசுறியா? எனக்கு இது தேவைதான். நான் வண்டியை தள்ளுவேனா, வண்டி ஸ்டார்ட் ஆகுமா, நேரம் இங்க இருந்து பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிருவீங்களா? அவங்க வீட்டுல 200 பவுன் நகை கேட்பீங்களா? வீடு கேட்பீங்களா? கார் கேட்பீங்களா? பைக்கு கேட்பீங்களா? கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நல்ல ஹைட்டான இடத்துக்கு ஹனிமூனுக்கு போவீங்களா? அங்க போயிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருந்து 2 குழந்தைங்களை பெற்றுப்பீங்களா? உன் ஹைட்டுக்கு 2 குழந்தைலாம் பத்தாது, நீ அதை விட நிறையவே கேட்ப. இதெல்லாம் சேர்த்து நீ நல்லா சந்தோஷமா ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருப்பியா? இந்த வண்டியை தள்ளி மூல காரணமா இருந்த நானு இப்ப நடு ரோட்ல நிக்கணுமா? நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? ஏன் வெள்ளையா தானே இருக்க, அழகா தானே இருக்க, எங்க தானே இருக்க, உனக்கெல்லாம் மனசாச்சே இல்லையா? நீ வண்டியே தள்ள வேண்டாம். நான் பொண்ணு பார்க்க போல, ஆளை விடு. அப்படி வா வலிக்கு. யாருக்கிட்ட? நல்ல தம்பி கிட்டேவா? நீங்களே வைத்து வலை மாதிரி நடிடா. எண்ணெயை சேர்த்து மாற்றி விட்டுறாத, சரியா? என்னம்மாமா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, மாமனுக்கு பயங்கரமான வயிற்று வலி. எனக்கு வேற வண்டி ஓட தெரியாதா, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளி போயிட்டு இருக்கேன். ஆமா, உங்களுக்கு வைத்த வலினா இந்த எரும மாடை வச்சு எதுக்கு தள்ளிட்டு போற? ஐயோ, அப்படி சொல்லாதம்மா. மாமனை சொன்னது பங்கதான் சொன்னேன். இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் 10 கிலோமீட்டர் இருக்காது. அது வரைக்கும் இந்த பாடி தாங்குமா? என்னம்மா ஹவுஸ் சொன்ன அப்படி சொல்லிட்டு இருக்க? சரி, பங்கு மேல பாசம்தான் இல்ல, அவன் மேல பரிதாபம் கூட இல்ல. பாவமா, வயிற்றுல துடிச்சிட்டு இருக்கான். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுமா. சரி சரி, மத்தவங்க மாதிரி உதவி பண்ணிட்டு நான் காசுலாம் கேட்க மாட்டேன். ஏற சொல்லு. வாங்க, பாத்துடா, பேலன்ஸ் பாத்துலாம் பிடிச்சிக்கோ. என்னம்மா ஆச்சு? ஏன் இங்க நிக்கிற? என்னடா என்னாச்சு தம்பிக்கு? வயிற்ற பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஏன் நினைச்சிட்டு இருக்கான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சின்ன வயிற்று வலி தான், அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கா தம்பி? அட வாங்க, அண்ணன் வண்டியில் ஏற்றிட்டு போறேன். அண்ணன் ரதம் மாதிரி வண்டி வச்சிருக்கேன். அண்ணா, நான் இந்த வண்டியிலே போறேன். என்ன தம்பி, ஒரு பொம்பளை பிள்ளை வண்டியில் போய் ஏறலாமா? ஊர்ல வந்து தப்பா பேச மாட்டேங்க. அட வாங்க தம்பி, வந்து அண்ணன் வண்டியில் ஏறுங்க. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஓகே மாமா, பாய். சொத்தமணி சொதப்பிட்டோனே. ஏறு தம்பி, ஏறு தம்பி. உதவின்னு வந்துட்டா அண்ணன் தான் முத ஆளா வந்து நிற்பேன். எப்படி?
அடியே பவளவல்லி, பவளவல்லி, என்னையா அடக்க முடியலடி. பாடியா வயசான காலத்துல. அடி அறிவு கட்டல, ஒண்ணுக்கு முட்டிட்டு வந்து அடக்க முடியும்னு சொன்னேன். என்னமா அணைக்க வர? நானும் என்னமோ ஏதோ நினைச்சேன். முட்டிக்கிட்டு வந்தா எந்திரிச்சு போக வேண்டியதானே வெளியில. பா அடியே, ஒண்ணுக்கு போயிட்டு வந்து நான் யாருன்னு காட்டுறேன்டி. ராத்திரி நம்ம கருப்பனை வீட்டில் அவங்க ஆட்டுக்குட்டி கடிச்சு ரத்தத்தை குடிச்சு போட்டு போயிட்டாம்ல. எனக்கு என்னமோ அந்த முனியோட வேலையை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வராத மணி இப்போ வந்துருச்சாக்கும். எனக்கு என்னமோ இதெல்லாம் செத்து போன அந்த பைய மாரிமுத்து வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி மாரிமுத்து வேலை தான் சொல்ற? பயந்து ஒன்று எனக்கு தானே தெரியும். நான் ஒண்ணுக்கு போன இடத்துல சுருட்டு பிடிக்கிற வாடை வந்தது. ஊருக்குள்ளே சுருட்டு பிடிக்கிற பழக்கம் இந்த மாரிமுத்து பயலுக்கு தான் இருக்கு. இதை தெரிஞ்ச என் பொண்டாட்டி சொல்லாம கொள்ள ஊரை விட்டே ஓடி போயிட்டான். இந்த அல்பாயுசில் செத்த பயல்கள்லாம் ஊருக்குள்ள ஆவியாதான் அலைவாங்க போல் இருக்கு. இன்னும் நம்ம ஊருக்குள்ள என்னென்ன நடக்க போதா தெரியல. ஏய் பயந்தாங்களி பயல, இப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுறியா? அதான் ஒரு பையன் கடை பக்கமே வர மாட்டேங்கிறானா? ஸ்ட்ரீட் எல்லாரும் தான் குடிக்க வர போறாங்க. இது என்ன விஷயம்? அப்படியா என்னக்கா ஆச்சு? இரு பாக்குறேன். என்ன யோசிக்கிற? நேத்து தானே பெட்ரோல் போட்டு. ஐயோ ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எக்ஸாம் வேற. நான் சீக்கிரமா போகணும்க்கா. நேத்து தாண்டி ஃபுல்லா பெட்ரோல் போட்டேன். டைம் ஆச்சு. பங்கு வால் நிற்குது. இன்னைக்கு ரெண்டு ஒன்று தெரிஞ்சாகணும். என்னாச்சுமா? நீ ஆஃபீஸ் போகாம அவள் ஸ்கூலுக்கு போகாம ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க? லூசு மாமா, பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுச்சு. பெட்ரோல் தின்னது நாங்கள் தான். பெட்ரோல் இல்லாமல் வண்டியை நகராத. ஏன் பங்கு இங்கேருந்து பெட்ரோல் பங்க் ஒரு 5 கிலோமீட்டர் வரும்ல? அதான் மாமா, எங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா நானும் அக்காவும் போயிடுவோம். வண்டி அணுதா இருந்தா அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். ஆனால் வண்டி அணுதில்ல, பெட்ரோலும் இல்லை. என்ன பண்ணுறது? நான் அவங்க கூட ஓசியில் வந்தேன். வேணா ஒன்று பண்ணுறேன், ரெண்டு பேரையும் தள்ளிட்டு போட்டுமா? டேய் அதில் பங்கு ரெண்டு பேரும் வண்டியில் உட்காந்து தள்ளிட்டு போகலான்னு. உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? அதுக்கு நாங்கள் நடந்தே போயிடுவோம். இப்போ உன்னால பெட்ரோல் வாங்கி தர முடியுமா? முடியாதா? ஆமாம் தாயே, நீயாச்சு வண்டி ஓனராச்சு, என்னால் விடுங்க. அங்கிள் அங்கிள் அங்கிளா? பங்கு ஒன்றுதான் கூப்பிட்றாங்க. என்ன? காசு கூட கொடுத்துட்றோம் அங்கிள். கொஞ்சோண்டு பெட்ரோல் தாங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். மறுபடியும் அங்கிளா? ஏய் இந்த முகரகட்டெல்லாம் உனக்கு மாமான்னு கூப்பிடுத்தோம் வந்து ஏன்? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மாமான்னு கூப்பிடுத்தோம் இல்லையா? எல்லாம் ஒக்க ட்ரைனிங்கு. காசு இருந்தா என்ன வேணா பேசுவீங்களா? இந்த வண்டியில இருந்து பெட்ரோல் எடுக்கிறது ஒண்ணுதான், என் உடம்புல பிளட் எடுக்கிறது ஒண்ணுதான். நீங்க ரெண்டு பேரும் வேணா என் கூட டபுள்ஸ் வாங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. காம அக்கா ப்ளீஸ்க்கா, வாக்கா போலாம். ஏன்க்கா யோசிக்கிற? வாக்கா போலாம். சொல்லுக்கா. அனிதா, நான் உனக்காக தான் வரேன். அட சீக்கிரம் வாங்க மாமா, பத்திரமா வண்டியை எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? பசங்க ஏதாவது கலாட்டா பண்ணுறாங்களா? சொல்லுமா. கம்பி என்ன வச்சிடலாம்? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நம்மள்தான். இவனா அவனா? அண்ணே பிரச்சனை ஒன்றும் இல்லை, வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அவ்வளோதான். அவ்வளோதானம்மா. அண்ணன் இப்போதான் டேங்கை ஃபுல் பண்ணி வந்தேன். என்னடா இவன்? பார்த்து போயிட்டு வா. தேங்க்ஸ், நான் வரேன். சரிம்மா சரிம்மா. ஓ நீ போ. என்ன தம்பி, வண்டி பின்னால போகுதில்லுது? அடிக்கடா, நான் வேணான்னு சொல்லடா. ஆனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடிக்கடா. அடிவாங்க எனக்கு அவமானமா இருக்கடா. உனக்கு சொல்லிட்டு வேற அடிப்பாங்களா? ஏன்டா டேய், 4 பேரை 4 திசையில நிறுத்தி ரோட பிளாக் பண்ணி ஆளை நடு ரோட்ல லாக் பண்ணி என் லவ்வ டெவலப் பண்ணலான்னு நினைச்சா வெறும் 1/2 லிட்டர் பெட்ரோலை கொடுத்து என் ஆட்டத்தையே கலஸ்டியடா. டே மொட்டை இப்ப சொல்ற, டே நீ பண்ணது சரியா இல்ல தப்பா? ஆமா, தப்பு மாதிரி தான் தோணுது. தப்பு மாதிரியா? அப்ப உனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணியா? போட்டு மேதிங்கடா இந்த முட்டையை. என்ன சொன்னா? பின்னாடி புகை தழுதா? இப்போ உனக்கு தலை வைக்க போறேன் பாரு. ஏய் குட்டியாடா, குத்துறா.
பவித்ரா எங்க கீதா கீதா என்னங்க என்ன பாப்பா உள்ள இருக்காளா இல்ல உங்க கூட தானே படுத்திருந்தா படுத்திருந்தா எங்க போனான்னு தெரியலையே உங்களை நம்பி பிள்ளைய விட்ட பாருங்க அண்ணே பவித்ராவை பாத்தீங்களா என்னமாச்சு? பங்கு குழந்தை எங்கேயும் காணண்டா. இந்த ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். இந்த ராத்திரி நேரத்தில் குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியலடா. பவித்ரா பவித்ரா குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்குமாண்ணா? டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, சும்மா இரு. அதில் பங்கு அது டேய் சும்மா டேய் கேளு. தெற்கு பக்கம் இதை நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுல்ல? ஐயோ பவித்ரா புள்ளைய விட்டுட்டு என்னமா பண்ணிட்டு ஊர் இருக்கிற நிலவரத்தில் இப்படி பண்ணிட்டு இருப்பீங்க? நல்லா தேடுங்கப்பா, எங்கேயாவது மரவா இருட்டில் உட்காந்துருக்க போது. பவித்ரா இந்த பக்கம் தானே சத்தம் கேட்டது. டேய் பாப்பா, டேய் டேய் பாப்பா, ஏய் இங்க என்னம்மா பண்ற? பவித்ரா உன்னை யார் இங்க கூப்பிட்டாங்க? எங்கம்மா போன நீ? அப்பா பக்கத்துலானே படுத்திருந்த. என்ன குழந்தைய பாத்துக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பக்கத்துல படுத்துட்டு இருந்தா திடீர்னு பாக்குறேன் குழந்தைய காணா. இங்க எப்படி வந்தானே தெரியல தம்பி. இங்கே பாருங்க, சுருட்டு கிடக்குது. இது மாரியம்மத்தோட வேலையாக தான் இருக்கும். ஊருக்குள்ள சுருட்டு குடிக்கிற ஒரே ஆள் அவன் தான். என்னென்ன நீ பாட்டு கண்டதை பேசிட்டு இருக்க? குழந்தை தூக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கு, உன் வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு நீ. யோ ஏதாவது சொல்லிட போறோம், போங்க எல்லாரும். அண்ணா நீ குழந்தைய கூட்டு கிளம்பு. அங்கே நிற்கிறான்னு சொல்கிறாங்க. எது நம்புறதே தெரியல. ஆமாப்பா, ராத்திரி 1க்கு 2 கூட வெளியில் போக முடியலப்பா. என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது. நம்ம ஊருக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையே. செத்து போன மாரிமுத்து ஊருக்குள்ள பேய அலையிறானாண்டி. பிள்ளைங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டீரா? பக்கத்து ஊரில் ராத்திரியானா பேய் பிசாசுன்னு ஊரே பீதியில் இருக்காங்களாம். எத்தனை காலகட்டம் ஆனாலும் பேய் பிசாசுக்கு பயந்தான வர வேண்டியிருக்கு. ஏண்டா உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? ஊருக்குள்ள பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு பொருளை கிளப்பிட்டு இருக்கீங்க. 2 நாள் ஆள் ஊருக்குள்ள இல்லைன்னா ஆளுக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? நம்ம தாத்தன் கருப்பனு சொர்லமலையான ஆண்டாண்டு காலமா வாழ்ந்த பூமிடாது. இத்தனை வருஷம் இல்லாத பேய் பிசாசு இப்ப எப்படியா ஊருக்குள்ள வந்துச்சு? தம்பி அப்படிலாம் நம்ம ஊருக்குள்ள நடக்காதுங்கிறது வாசம் தான். ஆனா என்னைக்கு இந்த மாரிமுத்து போய் செத்தானோ அன்னைக்கு இருந்து நம்ம ஊருக்குள்ள நடக்க கூடாதாலும் நடந்துருக்கு. 7 வயசாயிடுச்சு, அறிவில்லாம் பேசிட்டு இருக்கு. என்ன தம்பி போஸ்க்கு இப்படி பேசி பிடிச்சு? அது வந்து தம்பி நான் கூட ராத்திரி 1 போகும்போது பார்த்தப்பா. இந்த பாரு, இதுக்கு மேல அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு தெரிஞ்சீங்க தொலைச்சிருவேன். தொலைச்சு பேய் வந்துச்சான். போய் அவன் வேலையை பாருங்க. குழப்ப பார்க்காம புறணி பேசிட்டு தெரியுங்க. வாங்கயா, நீ எல்லாம் பெரிய மனுஷன், ஓரலையா கிளப்பிட்டு இருக்கப்பா. தம்பி சொல்றது கேளுப்பா தம்பி. வர வர நம்ம சொல்றது கேட்கவே மாட்டாப்லையே. வாமா. நல்லா இருக்கீங்களா? அர்ச்சனை பண்ணணும் ஐயா. என் பேருக்கு பேர் செங்கோடி, மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், சிவகோத்திரம். டிராவல்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள், அதனால அம்மன் தரிசிக்க வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? எல்லாம் நம்ம தம்பி தான் சொல்லிச்சு. வரங்க ஐயா. ஏய் கொடி, பாத்தியா எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். எனக்காக இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு ஏதாவது gift கொடுக்கணுமே. இந்தா, நீ செஞ்ச வேலைக்கு என்னோட கிஃப்ட். ஐயோ கொடி, என்ன செங்குடி இதெல்லாம்? என்ன விளையாடுறியா? நான் உனக்கு காதலிச்சுக்கு தான் பரிசா? ஹலோ, இந்த டயலாக்லாம் பேசாத. நீ செஞ்ச வேலைக்கு கூலி இப்படி. இதானே நீ எதிர்பார்த்த? வேணா செங்குடி, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்கக்கூடாது. ஆமாண்டா, நான் அழுத்தக்காரி தான். என் பின்னாடி வராத போ. ஐயா சாய்பட்டு வந்து இறங்குறாங்க. தம்பி வாங்க வாங்க வாங்க. உங்களை கூப்பிடலான்னு தான் பஸ் ஸ்டாண்டு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, நான் வந்துட்டேன். திருவிழாவுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தான்.
ஹாய் டாட் ஹாய் டாட் டாட் பவளவல்லி பவளவல்லி எந்திரிச்சு தொலையண்டி. என்ன யாரோ கதவை தட்டுறாங்கடி. கதவை தட்டின போய் பார்க்க வேண்டியதானே திறந்து. ஏண்டி நான் போய் பார்க்க உன்னை ஏண்டி எழுப்புறேன்? நீ தான் இவ்வளவு பெரிய மீசையை வளர்த்து வச்சிருக்கே, போய் பார்க்க வேண்டியதானே. மீசியை நான் வச்சிருக்கேன், சாவி நீ தானே வச்சிருக்க, போய் தொலை. அட ஏன் உன்னோட பெரிய ரோதனையா இருக்கு, போயா கீழே இதுல இறங்கு. ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஓ பாசாமி எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது, சீக்கிரம் துறையா. அடியே மாரிமுத்து வந்துரும், மாரிமுத்து. டாய் மாரிமுத்து என்னடா அடிச்சிருக்க ராஸ்கல்? மாரிமுத்தா உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக அடுத்த ராத்திரி வந்து பயமுறுத்துவா நீ? யோ அறிவு கிட்ட அப்பா சாமி உன் பிள்ளை வந்திருக்கியா, கதவு துறையா. பாத்தியாடி பேய் நம்ம மக மாதிரியா பேசுது. டாய் என் மக மாதிரி பேசுனா நான் கதவை திறந்தனா? நான் என்ன கேன பையலாடா இல்ல கேன பையலான்னு கேட்டேன். குரலை மாத்தி பேசுறடா, நீ கேன பையதான்டா. ஏன்பா மாரிமுத்து, அவர் தான் பயப்படுறாருன்னு தெரியுதுல்ல, நீ பக்கத்து வீட்டுக்கு தான் போயேன்பா. என்னது பக்கத்து வீட்டுக்கு போறதா? நான் என்ன ராபிச்சக்கறனா? ஏமா இப்ப நீ கதவு திறக்கறா இல்ல கதவை உடைச்சு உள்ள வரவா? ஐயோ அடி எங்க இருக்கு பைய பொண்டாட்டி, 4 வார்த்தை பேசி அப்படியே விரட்டி விடுவான்னு பார்த்தா உள்ள வர வச்சிருவோம் போலடி. ஏன்யா புலம்புற? விரட்டி விடுறதா? ஹலோ முருகனா, செத்து போன மாதிரி மொத்தம் வீட்டு வாசல் நிக்கிறான், ஆளுங்களை விட்டு. ஏய் கதவு திறடா, என்னால தட்ட முடியலடா. டேய் வீட்டு கதவை தட்டா வீதியில வந்து விழுந்து நிக்கறாங்க. யாருங்க நீங்க? யாருங்க? அடிக்கிறேன் கதவை தர பாக்க. என் மகன் ஊர்ல இல்லாத நேரத்துல என்னை வந்து மிரட்டியா கூட்டம் வந்துட்டாங்க. முடிஞ்சதுடா இன்னைக்கு. ஐயோ நம்ம புள்ள மாதிரி இருக்குங்க. அழுகிற சத்தத்தை கேட்டா நம்ம மக மாதிரி தானே இருக்கு. அப்படியே சொல்றீங்க? ஆமாப்பா. இருங்க அந்த திருட்டு மூஞ்சி பார்த்தா என் புள்ளைய போய் அடிக்க விட்டுட்டாங்க. ஒன்னாலதாயா? யோ பெத்த பிள்ளைக்கு பேய்க்கு வித்தியாசம் தெரியாது உனக்கு? நீ ஒரு அப்படா ஒண்ணு. ஏன்டா கதவை தட்டின கழுத நான் தான் பூதா பண்ணி வந்திருக்கேன், வாய் தரன்னு சொல்ல வேண்டியதாண்டா. ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்டா ஊரே பேய் பீதியில இருக்கு, இதுல சர்ப்ரைஸ் சாம்பார் ரைஸ் சொல்லிட்டு இருக்க. உள்ள வாடா, கூட்டு வாடி வேணா. வரமாட்டேன் போயா. டேய் வாடா உள்ள. போயா வரமாட்டேன். வரலன்னா போடா. வெளிநாட்டு சரக்கு வாங்கிட்டு வந்து வேணாமா? டேய் வாடா 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 வாடா. டேய் ராத்திரி நேரத்துல ஊர்க்காரங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு குடும்பமே ஒரு லூசு. வாடா போலாம். உன்ன உள்ள வந்து வச்சுக்கிறேன். வெட்டி எடுத்துட்டு போப்பா. சரக்கு வாடா. பாரின் சரக்கு பார்த்து குடிங்கடா. டே பூதம் ஒரு நிமிஷம் இரு. ரொம்ப வலிக்குதாடா? வந்த அன்னைக்கு இந்த ஊர்க்காரங்க ரொம்ப அடிச்சிட்டானுங்க, சரியான பைத்தியக்கார பசங்க. ஏய் ஊர்க்காரங்களாம் என்ன ரொம்ப அடிக்கலடா, எல்லா கோவிலையும் சேர்த்து வச்சு மொத்தமா அடிச்சிட்டீங்களா நீங்க 4 பேரும்? இல்லடா மாப்ள, பேயின்னு சொல்லிட்டு தெரியாம அடிச்சிட்டோம், அதுக்கு போய் ஃபீல் பண்ற? எந்த உலகத்துல பேயை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க? ஏய் ஊர்த்துலாக்கு வராத கோவத்துல மொத்தமா அடிச்சு தீர்த்துட்டீங்களா? டேய் மாமா என்ன மாமா கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க? நைட்ல நீயும் அந்த பேயும் ஒரே மாதிரி. இல்ல மாமா இருட்டுல சரியா மூஞ்சி தெரியல, ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக், அத போய் ஒரு மேட்டர் பேசிட்டு இருக்க பாத்தியா? அதை விடு மாமே. விடக்கூடாது மாப்பிள, அவனை விடவே கூடாது. நான் ஊர்ல இருக்கும் போது அடிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டான். அவன் செத்துட்டான். நீ வீட்டுக்கு வந்தா திரும்ப ஊரை விட்டா என்ன அனுப்பிச்சிருவான் போல இருக்கு. அவன் பேயா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் அவனை அழிக்காம விட மாட்டேன்டான். பங்கு உனக்கு அந்த பேயை பத்தி தெரியாது, நீ ரொம்ப நாள் இந்த ஊருக்குள்ள இல்ல. அந்த பேய் திடீர்னு சந்துக்குள்ள ஓடும், கதவை ஜன்னல் டப்பு டப்புன்னு அடிக்கும், ஊர் ஜனங்களாம் பயந்து பேதியாகி போய் கிடக்குறாங்க. பேய்னா பேய், கேடு கேட்ட பேய். டேய் பேய் பத்தி ஏன்டா சொல்றியா? அவன் பேய்னா நான் பூதம். யாருகிட்ட? அந்த பேயா இந்த பூத பாண்டியான்னு பார்க்கலாம். அந்த பேயை யார மீட் பண்ண வரீங்க? சத்தியம் பண்ணுங்கடா. பங்கு பங்கு மைனாக்கு உடம்பு சரியில்லைண்ணா, நான் போய் பாட்டு வந்துடுறேன். மைனாக்கு டானிக்கு உயிர் வந்த கல்ல பார்க்கலண்டா. டேய் இருங்கடா. நீ மட்டும் தான் இருக்க, தில்ல வரையடா என் கூட. மாமா என்னையே சந்தேகப்படுற பத்தியா? நீ முதல்ல கை நீடு மாமா. உன் மேல ஒரு நிமிஷம் இரு மாமா. கொடி கொடி சொல்லுமா. ஒரு நிமிஷம் இருமா மாமா. கொடி லைன்ல இருக்கா? முக்கியமான ஒரு கால். நீ என்ன பண்றனா, நேரா அப்படி போயிட்டே இரு, நான் உன் பின்னாடியே வந்துடுறேன். சொல்லுமா. இல்ல நீ நேரா போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போகாம பின்னாடி போற. டேய் நீ முதல்ல நேரா போடா. இவன் ஒருத்தன் நடுவுலாமா. சொல்லுமா. இல்லம்மா டவர் கிடைக்கல. ஒரே பயந்தாங்குழி பசங்களா எல்லாரும் பயந்துட்டீங்களா? இந்த சிங்கிளா தான் அந்த பேயிட்ட மோதுனா அதை யாரால மாத்த முடியும்? மோதுறேன்டா. டேய் மாரிமுத்து, இந்த ஊருக்குள்ள ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன்டா. மாரிமுத்து வீட்டுக்கு பெருசா வீராப்பா பேசிட்டு போனா, திருப்பி பயந்து மாறிடுங்க போயிட்டா. டேய் முதல்ல நீ சிரிக்கிறத நிறுத்து. கொடி சும்மா விளையாட்டுக்கு தாம்மா பண்ணோம். பாவம் பாண்டி மாமா, அப்பா அம்மாவை 4 வருஷம் கழிச்சு பார்க்க வந்தவரை ஊரை விட்டு ஓட வச்சிட்டீங்களேடா. ஆமா பேனா உனக்கு பயமா இல்லையா?
பயமா எனக்கா? முதல் தடவை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்புறம் போக போக பார்க்க பார்க்க அதோட பழக பழக அப்படியே பயமெல்லாம் போய் அப்புறமா அதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பேய பார்த்தேன்னு சொன்னல, இப்ப பார்க்க முடியுமா? இப்போ பார்க்கலாமே. எப்படி? கண்ணை மூடு. கண்ணை மூட. ஏய் ஏண்டி, உன்னை கண்ணை தானே மூட சொல்கிறேன், ஏன் வாய மூடுற? நீ எதுக்கு கண்ணு மூட சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நல்ல தம்பி பெர்மிஷன் இல்லாமல் பச்சை பிள்ளைக்கு கூட முத்தம் தர மாட்டான், புரியுதா? இப்போ கண்ணை தர. இங்கே பார், என் கண்களை பார். ஐயோ, பேய மாறுறாளே. நானா பேய்? சொல்டா, தேவதை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இப்ப நானா பேய்? சொல்டா, நானா பேய்? பேய் மாதிரி தெரியற உனக்கு? என்கிட்ட பேசாத. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். சரி, பேச வேணாம், கட்டி பிடிச்சிக்கலாம். ஏண்டா பாண்டுறாங்க, அந்த காலத்துல சின்ன பொண்ணுங்களாம் நம்மள என்னன்னு கூப்பிடும்? அரச மரத்து பாயசம் சொன்னாங்க. அன்னைக்கு அரச மரத்து பாயசம்னு சொல்லுச்சு. ஆனா இன்னைக்கு இத்து போன பரிசுங்க சொல்லுது. ஆரஞ்சு, கொய்யா, சாத்துக்குடி. ஏமா ஆரஞ்சு சாப்பிடலாமா? எவ்வளோமா கிலோ? 50 ரூபா. 50ஆமா? 50ஆ? காட்டுமா, 50ஆ 20ஆன்னு பார்த்து சொல்றேன். பார்த்தாலும் பார்க்காட்டியும் அதே விலை தான். முதல்ல இறக்கி காட்டுமா, பழத்தை பார்ப்போம். நீங்களும் நல்லா பாருங்கடா. என்னமா அது பழம் இப்படி பாக்குறவங்க எல்லாம் தானே போகும். ஏமா சும்மா இருந்த இறக்கணும்னா பழத்துக்கு தானே கை போகுது. இப்ப நீ எங்க கை வச்சிருக்கிற? போடு பழத்தை. உனக்கு எத்தனை கிலோ வேணும்? எனக்கு கிலோ கணக்கெல்லாம் வேண்டாமா, ஏதோ ரெண்டு பழம் இருந்தா கொடு. பெருசு, உனக்கு ரொம்ப கொழுப்பு தான். இந்த அப்படி 20 ரூபா கொடு. சண்டை போடாம சாப்பிடுங்க. ஏமா சொன்னா நாத்திக்க விட மாட்டேனா? வயசான காலத்துல உனக்கு எதுக்கு சிரமம்? யார பார்த்து வயசான ஏதோ முடி கொஞ்சம் ஒயிட் ஆகி போச்சு, அதுக்காக வயசான முடி பண்ணிடுறதா? நீ பிடிமா, நான் தூக்கி விடுறேன். இல்ல வேண்டாம், நானே தூக்கிட்டு போறேன். பாத்தியா? அதானே. பார்த்தது போதும், பழத்தை சாப்பிடு. இங்கே தானே படுத்திருந்தா, எங்க போனா? சுவாதி, சுவாதி, ஏங்க எந்திரிங்க, எந்திரிச்சு உட்காருங்க. சுவாதி பொண்ணை காணுங்க. சுவாதி, எங்கம்மா போன? யார் இந்த நேரத்துல சத்தம் சுவாதி, சுவாதி எங்க போனானே தெரியல. இந்த நேரத்துல இந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு? வீட்டில் படுத்திருந்த பிள்ளைய காணோம்னு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஊர்ல இருந்து வந்து அந்த பிள்ளையா? ஆமாண்ணே. ஊர் இருக்க நிலைமையில பிள்ளைய சுதானா பாத்துக்கிறது இல்லையா? பக்கத்துல தானே படுத்திருந்தா. பக்கத்துல படுத்திருந்த பிள்ளைய காணான்னு சொல்றா. இவளெல்லாம் என்னத்த சொல்றது? சுவாதி, இவன் எங்க சுவாதி போனானே தெரியல. அம்மா சுவாதி, இந்த நேரத்துக்கு நம்ம எங்க போய் தேடுறது? சுவாதி, சுவாதி, எங்கப்பா போன? இந்த நேரத்துக்கு நம்ம எங்க போய் தேடுறதுனா? அண்ணே, இவ்வளோ வேகமாக எங்கே போகிறீங்க? அட அதை ஏப்பா கேட்குறேன். பூசாரி வீட்டுக்கு வந்த பிள்ளைய காணோம்னு ஊரே அல்லோலப்பட்டு அங்கங்கே தேடித்துறாங்க. காணோமா? நம்ம ஊருக்கு என்ன தானே ஆச்சு? நைட் ஆயிடுச்சுன்னா தூங்குறத காட்டில் தேடுறதே பொழப்பா போச்சு. சரி நீ கிளம்பு, வாடா போகலாம். மாரிமுத்து சத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் சிவராத்திரி மாட்டி ஆகி போச்சு. எல்லாம் நம்ம நேரம். இந்த பக்கம் போய் பாருங்கப்பா. இந்த பக்கம் நல்ல தம்பி வர்றாப்ல. நல்ல தம்பி
அவள் எங்கே போனானே தெரியலையப்பா. பூசாரி, உள்ளூர் நிலவரம் தெரியாதா? வெளியூர் பொண்ணை கூட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க. இப்போ அதை பத்தி பேச நேரமா? கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? வாங்க போய் பார்க்கலாம். ஏண்டா பங்காளி, ஊருக்குள்ள பேய் அங்கே இருக்கு இங்கே இருக்குண்டாங்க, கடைசியில் பார்த்தா ஒரு பொண்ணு மேலே ஏறி உட்காந்துருக்கு. அது வெளியூர்கார பொண்ணு மேலே. அதான்டா அவளை ஊர் விட்டு அனுப்பலான்னு பார்த்தா அவளை கொண்டுருவான்னு சொல்கிறான். அண்ணா எனக்கு என்னமோ அந்த பொண்ணை ஊர் விட்டு அனுப்பும்போது பணமாக தான் அனுப்புவோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பேய் வேறு பேப்பர் படிச்சிட்டு இருக்கு. டேய் வாய் முடுங்கடா. காலங்காத்தால உங்கள் வாயில் நல்ல வார்த்தையாக வராதா? பேய் ஓட்டுறதுக்கு வெளியூர்லேருந்து நம்போதிரி வராராம். எல்லாம் நல்லதாக நடக்கும். நீ போய் கடையை திறந்து புலப்ப படுறா. ஓம் காளி நமக, ஓம் காளி நமக, ஓம் காளி மயான காளி, ஓம் காளி, ஓம் காளி மயான காளி, மகா காளி. யார் நீ? இங்கேயே வந்த? என்ன வேணும்? சொல்லு சொல்லு, என்ன வேணும் சொல்லு. ஊர் வேணும். எங்க வந்து யாருக்கிட்ட என்ன கேட்குற? நீ உட்கார இடமா அது? மரியாதையை ஊரை விட்டு வெளில போ. என்ன முறைக்க? என்ன தைரியம் இருந்தா என்னையும் முறைக்கிறியா? என்கிட்டயும் மோதுறியா? போ. இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன். உங்க எல்லாரையும் கண்டிப்பா நான் பழி வாங்குவேன். உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். உன்னை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு தெரியும். உன்னை விரட்டாம விட மாட்டேன். ஓடிப்போ. போடா வெளியில. என்கிட்ட உன் தந்திரம் பலிக்காது. உன்னை விட மாட்டேன். ஓம் ரீம் கரீம், ஓம் ரீம் கரீம் மயானக்காளி. என்ன பண்ற பாரு. போக மாட்டேன். ஒரியா இல்லையா? ஒரியா இல்லையா? போடா. என் மேலே உன் பொருள் எடு. சொல்றத செய்யலன்னா உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். எடா எடு. என்ன பாக்குற? யாரும் வராதீங்க. நீங்க எல்லாம் இங்கே இருங்க. இந்த ஊருக்காரன் வேணும்னா உன் மிரட்டலுக்கு உருட்டலுக்கு பயப்படலாம். ஆனா நான் பயப்பட மாட்டேன். இனிமே நீ இந்த ஊருக்குள்ள வர முடியாத அளவுக்கு உன்னை சுடுகாட்டில் வச்சு கட்டி போடுறேன் பாரு. ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ இனிமே யாரும் இந்த ஊருக்குள்ள இருக்காதீங்க. ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் ஓடுங்கடா. ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் ஓடுங்கடா. இனிமே இருந்தீங்கன்னா உங்க உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் ஓடி போங்கடா. உங்க உயிருக்கு ஆபத்து. எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு ஓடுங்க. என்னாச்சு சாமி? சாமி என்னாச்சு? டேய் இந்த ஊருக்காரவங்க நீங்க எல்லாருமே மயானத்து மேல குடியிருக்கீங்கடா. இந்த ஊரே ரத்த வாடை வீசுது. செத்து போன மாரிமுத்து உக்கிரமாயிட்டான். நீங்க இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்து. இந்த ஊரை அழிக்காம அவன் விடவே மாட்டான். மீறி இருந்தீங்கன்னா ஒரு உசுரும் மிஞ்சாது. நீங்க உசுரோட இருந்தீங்கன்னா
இன்னொரு ஊரை உருவாக்கலாம். ஆனா உசுறு போயிடுச்சுடா. தயவு செஞ்சு எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க. என்ன சாமி சொல்றீங்க? இந்த பாருங்க, நான் எத்தனையோ அமானுஷ்ய சக்திகளை பார்த்துருக்கேன். ஆனா இது கெட்டதுங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டு அழிக்கிற சக்தி. இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாருமே துர்மரணம் அடைஞ்சவங்க. அவங்க எங்க மரணம் அடைகிறாங்களோ அதுதான் அவங்க ஊரு, உலகம். இந்த ஊர்ல வேற எந்த ஜீவராசிகள் இருந்தாலும் அதை அழிச்சிடும். சாமி, உங்களை தான் தெய்வமாக நம்பியிருந்தோம். நீங்களே இப்படி சொல்லிட்டா வேற வழியே இல்லையா சாமி? ஒரே ஒரு வழி இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு போகணும். நீங்க யாரும் இந்த ஊர்ல இல்லைன்னா எந்த ஜீவராசிகளும் இல்லைன்னு நினைச்சு அதுவா அமைதியாயிடும். ஆனா அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. செய்து ஆளை விடுங்க. டேய், நீங்க எத்தனை சாமியாரை கூட்டு வந்தாலும் இந்த ஊரை காப்பாற்ற முடியாது. அது உங்களை அழிக்காம விடாதடா. டேய், வாங்கடா போலாம், வாங்கடா, வாங்கடா. என்ன பாக்குறீங்க? இது நம்ம முப்பாட்டம் உருவாக்கின ஊரு. இங்க எந்த தீய சக்தியும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஊரை விட்டு நம்மளை யாரும் வழி அனுப்ப முடியாது. இது நம்ம நிலம், நம்ம ஊரு. நம்ம இங்க தான் வாழ போறோம். இந்த ஊரை காப்பாத்த எனக்கு தெரியும். போங்க, எல்லாரும் நிம்மதியா போய் தூங்குங்க. போங்க. ஐயா